பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு பார்த்து கொடுக்கும் தேவன். ஆதார வசனம் 84, சங்கீதம் 84:11 வசனம். உத்தமமாய் நடப்பவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவ கிருபையை திரளாய் பெற்றவர்களே, யார் அந்த உத்தமர்கள்? நீங்கள்தான். யார் அந்த நீதிமான்கள்? நீங்கள்தான். முதலில் உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள் என்பதை தூக்கி எறியுங்கள், போட்டு வாங்காதீர்கள். அதனால் பிரயோஜனமோ லாபமோ எந்த நன்மையோ இல்லை. உங்களை நீங்கள் மதியுங்கள். நான் உத்தமன், நான் நீதிமான், தேவ கிருபை பெற்றவன், உடன்படிக்கையின் பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, வாக்குத்தத்தங்களுக்கு உரிமையானவன், கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரவாளி, பங்காளி, பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற உறைவிடம். நான் தான் ஆலயம், தேவ ஆலயம், நடமாடும் ஆலயம். நான் தான் என்று உணர்ந்து உங்களது மேன்மையை நினைத்து இவற்றை கொடுத்த ஆண்டவரை துதியுங்கள். உங்களை பற்றி நீங்கள் மேன்மையானவர்களாக பார்க்கும்போது கீழான அருவருப்பான பொல்லாங்கான காரியத்தை யோசிக்க மாட்டீர்கள், பேச மாட்டீர்கள், செய்ய மாட்டீர்கள். கொலேசியர் 3:1-3 வரை வசனங்களை சொல்வது போல மேலானதை தேடுவீர்கள், மேலானதை நாடுவீர்கள். உங்களை நீங்களே ப்ரமோட் பண்ணி கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்களே நாம் செய்யும் என்ன பேச வேண்டும், செயல்பட வேண்டும் என்ற தரத்தை நீங்களே நிர்ணயிப்பீர்கள். இப்போது ஆவியானவர் உங்களை பலப்படுத்த சகலவித நெருக்கடிகள் செய்ய ஊக்குவிப்பார். இது முதல் கிரியையை ஆண்டவரை தேடும் விதத்தில் தேடுவது. உத்தமர்களுக்கு நிச்சயம் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை கொடுப்பேன் என்று உறுதியளித்து விட்டார். நீங்கள் தான் ஒரு உத்தமர். உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு, மகிமை உண்டு. உத்தமர்களாகி உங்களை போன்றவர்களை அடையாளம் என்ன? எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக செய்ய வேண்டும் என்று விரும்புவது. முதலில் விருப்பம் வேண்டும். செய்ய ஆரம்பிப்பவர்கள், தொடர்ந்து செய்பவர்கள், இதற்கு முயற்சி எடுப்பவர்கள், கொடுக்கப்பட்ட குடும்பம், வேலை, சபையில் பொறுப்பு எல்லாவற்றையும் முழு பங்கை கொடுத்து செயலாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள். லாபம் நஷ்டம் அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். அதிகாலை எழும்பி ஜெபிப்பவர்கள், ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், முயற்சி எடுப்பவர்கள், எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி கொண்டு அதன்படி நடப்பவர்கள். நீங்கள் தான் உத்தமன். கொஞ்சம் தொய்வு வந்துவிட்டாலும் யார் மேலும் பழியை போடாமல் பொறுப்பை, தவறை ஏற்றுக்கொள்பவர்கள் தைரியமாக. நீங்கள் தான் அந்த உத்தமன். ஆவியானவருக்கு 100% கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று முயன்று கொண்டே இருப்பவர்கள், இதில் வெற்றியும் காண்கிறவர்கள். நீங்கள் தான் அந்த உத்தமன். உங்களை போன்ற உத்தமர்களுக்கு ஆண்டவர் விசேஷ வாக்குத்தத்தங்களை கொடுத்துள்ளார். அதில் ஒன்று மிகவும் போற்றுதலுக்குரியது. அவரது கண்கள் எப்போதும் உங்களையே நோக்கி கொண்டிருப்பது, உங்கள் மேலேயே வைத்திருப்பது. இது எதற்கு? உங்களுக்கு போதித்து நடத்துவதற்கு, அந்த மகிமையை காண செய்வதற்கு, தான் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு, குற்றம் கண்டுபிடித்து குறை சொல்லி உங்களை தொய்ந்து போக வைப்பதற்கு அல்ல. சரி, முதலில் உங்களுக்கு வாக்கைத்தான் கொடுக்கிறார். இந்த வாக்கில் தேவ வார்த்தையில் கிருபையும் சத்தியமும் இணைந்திருக்கிறது. நன்றாக இந்த மெசேஜை கேட்க வேண்டும் என்று உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். கிருபையும் சத்தியமும் இயேசுவினால் உண்டாக்கப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டது. சத்தியம் என்பது வசனம், பிரமாணம், கற்பனை, அதாவது தேவ கட்டளை. இதை புரிந்து கொண்டு நீங்கள் நடக்கும்போது, செயல்படுத்தும் போது மகிமையை தருகிறார். அதாவது வெற்றி, மேன்மை, அற்புதம், அதிசயம் உங்கள் எல்லையில் நடக்கிறது. இவள் உத்தமன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், சத்தியத்தை அறிந்தவன், எனக்கு பிரியமானவன் என்பதை யாவருடைய கண்களும் கண்டு ஆச்சரியப்பட்டு பிரமிக்க வைக்கிறார். பேதுருவையும் அவன் கூட்டாளியும் இந்த மகிமையை காண வைத்து தன்னோடு ஊழியத்திற்கு சேர்த்து கொண்டார். லூக்கா 5:4-10 வரை உங்களுக்கு தெரியும். ஆழத்தில் படகை வலையை போடு என்று சொல்லி 2 படகுகள் மகிமையை காட்டினார், தன்னுடைய மகத்துவத்தை காட்டினார், பின் ஊழியத்துக்கு இணைத்து கொண்டார். இந்த சத்தியத்தை, தேவ கட்டளத்தை நிறைவேற்றத்தான் நமக்கு கிருபை கொடுக்கிறார். கிருபை இல்லாவிட்டால் மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் நம்மிடம் இருந்தாலும் ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது. இதைத்தான் என்னால் என்று உங்களால் என்று ஒன்றும் செய்யக்கூடாது என்றார் யோவான் 15:5. காலைதோறும் புத்தம் இது கிருபை கொடுக்கிறார். எதற்கு? அன்றைய நாளின் வேலைகளை சக்சஸ்ஃபுல்லாக செய்வதற்கு, அன்று ஏற்படும் சேலஞ்சுகளை மேற்கொள்வதற்கு, ஆண்டவரை தேடுவதற்கு, சகலத்திற்கு அந்த கிருபை போதுமானது. ஏதோ ஒன்று ஐஸ் கட்டி மாதிரி நம்மேல் விழுவது, போடுவது அல்ல கிருபை. நம் உணர்வை சார்ந்தது அல்ல கிருபை. இது தேவ பெலன், அன்பு, தயை. நீங்கள் பிராண்டட் ஷர்ட் போட்டிருக்கிறீர்கள், ஹைஃபை வாகனம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை எல்லாரும் பார்க்கிறார்கள், மதிக்கிறார்கள். நீங்கள் கிருபை பெற்றவர்கள் என்பதை உங்களது செயலில் காட்ட வேண்டும், செயல்பட வேண்டும். பேச்சிலே நல்ல மாற்றம், பழகுவதில் ஒரு ஜென்டில்னஸ், வேலையில் உண்மை, வார்த்தையில் உண்மை,
பொல்லாங்குக்கு விலகி ஓடுதல், இதை மக்கள் கண்டு நீங்கள் தேவ கிருபை பெற்றவர்கள் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் ஜெபித்தால் அது நடக்கும். நீங்கள் தேவ கிருபை பெற்றவர்கள். உங்களது ஆசீர்வாதங்களை பார்த்து மட்டுமல்ல, உங்களது ஆட்டிடியூட் கவுண்ட்ஸ் மோர். லூக்கா 1:39 தேவதூதர் மரியாளை பற்றி கிருபை பெற்றவளே வாழ்க என்றான். அவள் அதற்கு எப்படி என்று கேட்டார். விளக்கம் கொடுத்தாள். அந்த 1:39 சொல்லுகிறது, இந்த விளக்கம் பெற்றவுடன் அவள் உடனடியாக புறப்பட்டு அங்கே எலிசபெத்தை பார்க்க போனாள். இதுதான் கிருபை பெற்றவள் செய்யக்கூடிய அடையாளம். நான் கிருபை பெற்றிருக்கிறேன் என்று உடனே அது கன்சீவ் ஆகி, அது ஆவியானவர் வந்துவிட்டார், அவளுக்கு கன்சீவ் ஆகிவிட்டாள். அதை அவளுடைய எலிசபெத்தை காண்கும் பொழுது, சந்திக்கும் பொழுது அவள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இவளை வாழ்த்துகிறாள். இதையெல்லாம் நீங்கள் தெரிந்தது தான். எஸ்தர் 4:16 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் அவள் சொல்லுகிறாள், நான் ராஜாவை சந்திக்க வேண்டுமானால் ராஜா என்னை கூப்பிட வேண்டும். அகாசுவேரு ராஜா கூப்பிடாமல் போக முடியாது. அதற்கு நீங்கள் போய் ஜெபியுங்கள். நீங்கள் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னான். இதுதான் அவள் கிருபைக்கு அடையாளம். அப்படியே செய்தார்கள், வெற்றி அடைந்தார்கள். இது நீங்களும் நானும் அறிந்த கதைதான். ஹல்லேலூயா. யோசேப்பு கிருபை பெற்றவன். காட்டினான். எப்படி காட்டினான்? அமைதியாக இருந்தான். செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்தான். பொறுமையாக இருந்தான். மகிமையாக உயர்த்தப்பட்டான். கிருபை பெற்றவர்கள் அமைதியாக இருப்பார்கள். கிருபை பெற்றவர்கள் யோசிப்பார்கள். கிருபை பெற்றவர்கள் கர்த்தர் ஏதோ என் வாழ்வில் செய்கிறார் என்று அவருக்காக காத்திருப்பார். இதுதான் அடையாளம். கிருபை பெற்ற தாவீது சொல்ல முடியாத வேதனைகள், பாடுகள் அதிகம். அழிக்க இடமே தரவில்லை ஆண்டவர். அவனுக்கு அத்தனை கிருபை இருந்தது. இந்த உத்தமனுக்கு ராஜ மேன்மை, மகிமை வெளிப்பட்டது. 40 வருடங்கள் ஆண்டான். இதுதாங்க ரிசல்ட்டு. கிருபை பெற்றவர்கள் செயல்பட வேண்டும். அதனுடைய ரிசல்ட்டு மகிமை. எஸ்தருடைய யூத குலமே காப்பாற்றப்பட்டது. மகிமையாய் வெளிப்பட்டான். அப்படி நீங்கள் தினந்தோறும் அவரை தொழுது கொள்ளும் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை வேலையில் காட்டுங்கள், பிஸ்னஸில் காட்டுங்கள், பேச்சிலே காட்டுங்கள், நல்ல விதமாக காட்டுங்கள், வித்தியாசத்தை காட்டுங்கள். கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுவார். மகிமை அளித்து வித்தியாசத்தை காட்டுவார். குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம், அடிக்ட், செல்போன் பார்ப்பது, அதிகமாக சாப்பிடு, என்ன அடிமைத்தனம் இருந்தாலும் கிருபையை கேளுங்கள். கிருபை கொடுத்து விட்டார். கிருபை கொடுத்து விட்டார் என்றால் அதிலிருந்து நீங்கள் விடுதலை வருவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் கை கொடுப்பார். ஹல்லேலூயா. பின் உங்களது முயற்சியும் ஆர்வத்தையும் காட்டுங்கள். வெற்றி எல்லாவற்றிலும் பெறுவீர்கள். மரியாள் கிருபையை காட்டினால் இயேசு பாலகனை பெற்று மகிமை அடைந்தாள். உங்களது ஒவ்வொரு பிரயாசத்திற்கு பிரயோஜனம், மகிமை உண்டு, வெற்றி உண்டு, லாபம் உண்டு, நன்மை உண்டு. நீங்கள் தினந்தோறும் கிருபைக்குள் அந்த கிருபைக்குள் என்ன இருக்கிறது நீங்கள் பெறுகிறீர்கள் அல்லவா? அந்த கிருபைக்குள் தேவ வல்லமை, தேவ ஞானம், தேவ ஆலோசனை எல்லாம் உண்டு. நாம் தனியாக ஒரு வேலையை, ப்ராஜெக்டை, பிஸ்னஸை செய்வதற்கும் இயேசுவோடு இணைந்து செய்வதற்கும் மலை போல வித்தியாசங்கள் உண்டு. அதுதான் கிருபையோடு இணைந்திருப்பது. நீங்கள் இதுவரை பெற்ற வாக்குகளில் கிருபையும் சத்தியமும் உண்டு. இதற்கு சாட்சி யோவான் 1:14. உத்தமமாய் நடக்கும் நீங்கள் அவரது கிருபையை பெற்ற நீங்கள் வெளியே செயலாக, பழக்கமாக, நல்ல ஒரு ஆட்டிடியூடாக காட்டும்போது அவர் தன் மகிமையை ஆசீர்வாதமாக உங்கள் மேல் இறக்குவார். விடுதலை அடைவீர்கள். எத்தனை பெரிய நோயாக இருந்தாலும் விடுதலை அடைவீர்கள். கிருபை பெற்ற மகனே, மகளே, நீங்கள் சுகித்து வாழ்வீர்களாக. ஜெபிக்கலாம். தகப்பனே, தினமும் காலையில் பெறும் கிருபைகளை விருதாவாக்க வேஸ்ட் பண்ண மாட்டோம். அவருடைய முழு பயன்களையும் பெறுவோம். சாட்சியாக நிற்போம். ஆவியானவர் உதவி செய்வாராக. இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு கிருபையை கிரியையாக, அதாவது செயலில் தினமும் எல்லாவற்றிலும் காட்டுவேன். ஆமேன். ஹல்லேலூயா.